பெட்டுன்றது ஒரு அனிமல் மட்டும் கிடையாது, அது சில மனுஷங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ். பெட்ஸ் அவங்களோட லவ்வை வேர்ட்ஸில் காமிக்க மாட்டாங்க, ஆக்ஷன்ஸில் காமிப்பாங்க. அப்படி ஒரு பெட் அவனோட பாசத்தினால ஒரு வீட்டை எப்படி மாற்றிருக்கான்றத இந்த கதையில் பார்க்கலாம் வாங்க. அமைதியான மரங்கள் நிறைஞ்ச பாதையில டைகர்ன்ற ஒரு டால்மேஷன் குட்டி ஒரு டாக்டரோட வீட்டுல பிறந்துச்சு. அந்த டால்மேஷன் பேரண்ட்ஸ்க்கு 5 மேல் பப்பீஸ் 2 ஃபீமேல் பப்பீஸ்னு மொத்தம் 7 பப்பீஸ் இருந்துச்சு. 45 டேஸ் ஆன பப்பீஸ் விளையாடுறதும், தடுமாறி கீழே விழுந்து மறுபடியும் எழுந்து விளையாடுறதும், டயர்டாகி தூங்குறதுன்னு அந்த வீடு ரொம்ப ஹாப்பினஸோட இருந்துச்சு. ஒரு குட்டியும் தன்னோட புது வீட்டை கண்டுபிடிச்சதுங்க. கொஞ்சம் ஹாப்பினஸ், கொஞ்சம் சேட்னஸ், அப்புறம் லவ்வோட ப்ராமிஸ். கடைசியில டைகரும் அவனோட 2 சிஸ்டர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. ஒரு ஹோப்போட வாசலை பார்த்து உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்தாரு. கண்கள்ல சிரிப்போட, வாய்ஸ்ல வார்ம்னஸோட வந்தாரு. மணல்ல உருண்டுட்டு இருந்த டைகர் அந்த மனுஷனை பார்த்தான். அவனுக்கு ஏதோ அவரை பத்தி தோணுச்சு. 2வது முறை யோசிக்காம நேர தோட்டத்துக்கு நடுவுல ஓடி அந்த மனுஷன் கையில குதிச்சான். அவனோட வால் நிக்காம ஆடிட்டே இருந்தது. அவரோட ஃபேஸ் ஃபுல்லா லிப் பண்ணான். டைகர் அவரோட போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். அன்னைக்கு அவனை அந்த அமைதியான வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. அந்த இடத்துல 3 பேர் தான் இருந்தாங்க. தாத்தா, பாட்டி, அதுக்கப்புறம் அந்த உயரமான மனுஷன். வீட்டுல இருக்க எல்லாம் அவனுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு நினைச்சாங்க. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவனுக்கு டைகர்னு பேர் வச்சாங்க. டைகர் அதுக்கேத்த மாதிரியே வாழ்ந்தான். உடம்பால மட்டும் இல்ல, இதயத்தால ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். டைகர் கொஞ்ச நாள்லயே வீட்டை தன் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டான். பெட்டோட சென்டர் ஸ்பாட் அவனுக்கு மட்டும்தான். அந்த வீட்டுல ராஜா மாதிரி இருந்தான். டைகர் அவனோட சார்ம்னஸ்னாலையும் கான்பிடன்ட்னாலையும் அந்த வீட்டையே ரூல் பண்ணான். அவனோட ஃபேவரட்டான கொஞ்சம் கடிச்சு போட்ட ரெட் பாலை கொண்டு வந்து முன்னால போட்டு குறைப்பான். இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க, வாங்க விளையாட போலான்ற டோனோட. ஈவினிங் 6 மணி ஆனா போதும், டோர் கிட்ட போய் நின்றுக்குவான். காதை ஷார்ப்பா வச்சுக்கிட்டு தன்னோட வாழை ஆட்டிட்டு அமைதியா வெயிட் பண்ணுவான். அப்போ அவரு வீட்டுக்கு வந்தாரு. அவர் வர கொஞ்சம் லேட் ஆனாலும் பெரிய டிராமாவே பண்ணிடுவான். கேட் முன்னாடி இங்கேயும் அங்கேயும் நடந்து வெயிட் பண்ணுவான். ஆனா கொஞ்சம் பயத்தோட இருப்பான். பாட்டி செய்யற முட்டைனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் பிளேட்ல வச்சுட்டு திரும்புறதுக்குள்ள ஃபுல்லத்தையும் காலி பண்ணிடுவான். ஒரு நிஞ்சா மாதிரி கிளீனா சாப்பிட்டு முடிச்சுட்டு டேபிள் கடையில தூங்குற மாதிரி நடிப்பான். அவன் ஃபேஸ்ல அந்த ஃபுட் பார்ட்டிகள் ஒட்டிரலன்னா அவன் தான் பண்ணான்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவனோட லைஃப் ரொம்ப ஜாலியா போச்சு. அவனோட 8 வயசு ஆகும்போது அவன் லைஃபே சேஞ்ச் ஆச்சு, ஒரு நல்ல வழியில. அவனோட அப்பா ஒரு லேடியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. ரொம்ப சாஃப்டான ஸ்மைலோட, ஒரு ஜென்டில் வாய்ஸோட. டைகர் அவங்கள அப்ரோச் பண்ணான். அவன் அவங்கள பார்த்தான். அவங்க அவன் முன்னாடி உட்காந்து விளையாடிட்டே கேட்டாங்க, என்னடா நீ தான் இந்த வீட்டுக்கே பாஸா அப்படின்னு கேட்டாங்க. அவன் அவங்க ஃபேஸ் ஃபுல்லா லிக் பண்ணான். அவங்களுக்கு டைகரை ரொம்ப பிடிச்சி போச்சு. கடைசியில டைகருக்கு அவங்க அம்மா கிடைச்சிட்டாங்க. அன்னையில இருந்து அவங்க 2 பேரும் அவனுக்கு எடுக்கிறதும் அவன் கூட விளையாடுறதும் அவனை லவ் பண்றது ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. அவனை அவங்க குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அவனும் அது போலே நடந்தான். அவங்க லைஃப்ல நிறைய ஹாப்பியான மொமெண்ட்ஸ் நடந்தது. பர்த்டே பார்ட்டிஸ், ரோட் ட்ரிப்ஸ், அப்புறம் ஃபேமிலியோட நிறைய செல்ஃபிஸ். இது எல்லாத்துலயும் முக்கியமான இடம் பிடிச்சவன் டைகர் தான். டைகர் அவங்க ஃபேமிலியில ஒரு பார்ட் மட்டும் கிடையாது, அந்த ஃபேமிலியோட ஹார்ட்டே அவன் தான். டைகர் முழுசா 16 இயர்ஸ் வாழ்ந்தான். 16 பியூட்டிஃபுல் இயர்ஸ். டைகர் லவ், லாயலிட்டி அண்ட் கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் நிறைஞ்ச ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்ந்தான். அவன் எல்லா மொமெண்ட்லயும் இருந்தான். செலிப்ரேஷன், ரொம்ப கஷ்டமான நாள், அப்புறம் ஹார்ட் பிரேக்கிங்கான டேஸ் அப்படின்னு எல்லா டைமும் அவங்க கூடயே இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமா டைகர் ஸ்லோவாக ஆரம்பிச்சான். அவனோட எனர்ஜெட்டிக்கான ஜம்ப்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லான ஸ்டெப்ஸா மாறிச்சு. அவனோட ஃபேவரட்டான ரெட் பாலை தொடர்றதே இல்லை. இருந்தாலும் வழக்கம் போல ஈவினிங் 6 மணிக்கு கேட் முன்னாடி பொறுமையா வெயிட் பண்ணிட்டு அவங்களோட அப்பா அம்மா எப்போ வருவாங்கன்னு ஆவலா காத்துட்டு இருந்தான். வருஷங்கள் போய்கிட்டே இருந்தது. டைகரோட கால்கள் வீக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அவனோட நாப் டைம் ரொம்ப லாங்கா இருந்தது. இவ்வளோ மாறி இருந்தாலும் அவனோட கண்கள்ல இருந்த ஸ்பார்க் அண்ட் லவ் ஃபர்ஸ்ட் டேல எப்படி இருந்ததோ இப்பயும் அதே போலதான் இருக்கு. ஆனா இப்போ அவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா ஓய்வு கேட்டுச்சு. அவன் ஒருபோதும் அவனோட பெயினை வெளிக்காட்டினதே கிடையாது. அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு முன்னாடி கூட அவன் காட்டினதே கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனோட டைம் கிட்ட வந்துட்டு. அவன் காட்டிக்கலனாலும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரியுது, ஏன்னா அவனுக்கு ஏஜ் ஆகுதுன்னு. அவனோட கடைசி நாளப்போ வானம் ரொம்ப அமைதியா இருந்தது. இயற்கையே மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு இருந்தா போல அமைதியா இருந்தது. டைகர் அவனுக்கு பிடிச்ச ஜன்னல் ஓரமா உட்காந்துட்டு தோட்டத்தையே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். ஒரு காலத்துல அவன் சுத்திட்டும் ஜாலியா விளையாண்டுட்டு இருந்த தோட்டம் அது. அன்னைக்கு ஈவினிங் ரொம்ப அமைதியாகவும் ஸ்லோவாகவும் போச்சு. அவனோட பிரீதிங் ஸ்லோ ஆக ஆரம்பிச்சது.
வழக்கத்தை விட ரொம்ப சோர்வா இருந்தான். அவன் பிரீதிங் ரொம்ப ஸ்லோ ஆகி கண்கள்லாம் ரொம்ப சாஃப்டாக ஆரம்பிச்சது. அவனோட அப்பாவோட சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறம் மட்டும்தான் வாழ ஆட்ட ஆரம்பிச்சான். அவனோட ஃபேமிலி டைம் வேஸ்ட் பண்ணாம அவனோட ஃபேவரட்டான பிளாங்கெட்ல அவனை கவர் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அவனோட அப்பா அவனுக்கு பக்கத்துல உட்காந்து அவனோட தலைய ஜென்டிலா தடவி கொடுத்தாரு. அவனோட அம்மா அவனோட கால்களை பிடிச்சிட்டு சைலண்டா அழுதுட்டு இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட லவ்வுக்கும் நீங்கள் கொடுத்த எக்ஸுக்கும் உங்களோட கடல்ஸ். என்னதான் நீங்கள் திட்டுறதை நான் இக்னோர் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் திட்டுறதை நான் இக்னோர் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்கேன். எப்போவுமே நீங்கள் என்ன ஒரு பையன் மாதிரி தான் பார்த்துருக்கீங்க. என் உலகமே நீங்கள் தான். அவனோட அப்பா கையில தன்னோட தலைய சாச்சான். கடைசியா ஒரு மென்மையான மூச்சை விட்டான். மெதுவா கண்களை மூடினான். அந்த நேரத்துல எல்லாமே ரொம்ப அமைதியா இருந்தது. டாக்டர் ரொம்ப ஜென்டிலாவும் கேர்ஃபுல்லாவும் சொல்லி இருந்தாலும் அவரோட வேர்ட்ஸ் ரொம்ப ஹெவியா இருந்தது. அவன் ரொம்ப வலியில இருக்கான். அவனை போக விட வேண்டிய டைம் வந்துருச்சு. அவன் ஹாஸ்பிட்டல் டேபிள்ல படுத்துட்டு இருந்தான். அவன் அப்பா அம்மா அவங்க பக்கத்திலே இருந்தாங்க, கண்கள்ல கண்ணீரோட. அவன் அவங்கள தேடினான். அவங்கள பார்த்ததும் கொஞ்சம் அமைதியானான். ஏன்னா அவன் பயந்துட்டான். அவங்கள விட்டு போக அவனுக்கு விருப்பமே இல்லை. அவனுக்கு தெரியும் அவனை விட்டு அவங்க போக விட மாட்டாங்கன்னு. டைகரால பேச முடிஞ்சிருந்தா அவனோட ஃபைனல் மொமெண்ட்ஸ்ல பேச நினைச்சது இதாதான் இருந்திருக்கும். எனக்கு போக வேணாம், ஆனால் அப்படி நான் போகணும்னா உங்கள் கை பிடிச்சிட்டு நான் போகிறேன். ரொம்ப தேங்க்ஸ் இந்த குட் மெமரிஸ்க்கு. என்னோட உலகமே நீங்கள் தான். டாக்டர் ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணாரு. டைகர் அவனோட தலைய அவங்க அப்பா கையில ரெஸ்ட் பண்ணான். அவனோட அம்மா வி லவ் யூன்னு சொல்லி திரும்ப திரும்ப அழுதாங்க. அவன் டீப்பா ஒரு மூச்சு எடுத்து சாஃப்டா வெளியில விட்டான். அமைதியா இருந்தது. ஏன்னா டைகர் இறந்து போயிட்டான். அந்த ஹாஸ்பிட்டல் ரூம் ரொம்ப சைலண்டா ஆச்சு. டாக்டர் சொன்னாரு அவன் இப்போ அமைதியான இடத்துக்கு போயிட்டான். அவன் அந்த 16 இயர்ஸ்ல எல்லா மெமரிஸ் லவ் கொடுத்துருந்தான். அவன் சேட்னஸை விட்டுட்டு போல, ஒரு அமைதியை கொடுத்துட்டு போனான். அவன் ஃபேமிலியை தனியா விட்டுட்டு போக விரும்பல. அந்த அமைதியான ஹாஸ்பிட்டல் ரூம்ல அன்பு, கண்ணீர் மற்றும் அவனோட முழு உலகமா இருந்தவங்களோட கைகள்ல மூடப்பட்டிருந்தான். அவன் தன்னோட பெஸ்ட் மெமரிஸா அவங்களுக்கு கொடுத்திருந்தான். அவங்களும் அவனுக்கு லைஃப் டைம் லவ்வ கொடுத்தாங்க. நம்மளோட அன்பு ரொம்ப ஆழமா இருந்தா அந்த சோல் நம்மளை விட்டு எப்பயுமே போறதில்ல. அவனோட நினைவுகள் அவங்களோட சிரிப்புலையும் அந்த வீட்டோட ஒவ்வொரு கார்னர்லயும் ஓரமா இருக்க அந்த ரெட் பால்லையும் நிறைஞ்சிருந்தது. காலத்துக்கு அப்பால் எங்கேயோ குட்டி டைகர் ஓடி விளையாண்டுட்டு இருப்பான். அவனை கூப்பிடுற வரையும் காத்துட்டு இருப்பான். வீட்டுக்கு போனதும் அவனோட டாய்ஸ்லாம் அப்படியே இருந்தது. அவனோட காலர் டோர்ல ஹேங் பண்ணியிருந்தாங்க. அதே சமயம் வீடு ரொம்ப அமைதியாயிடுச்சு. ஈவினிங் 6 மணிக்கு அப்புறம் நடக்கிற எந்த ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டிஸும் அதுக்கப்புறம் நடக்கிறதே இல்லை. டைகர் ஒரு நாள் தன்னோட ஃபேமிலியை மீட் பண்ணுவான்னு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருப்பான். பெட்ஸும் அவங்க பெட் பேரண்ட்ஸும் ஷேர் பண்ணுற லவ் ரொம்ப ஸ்பெஷல். அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவங்க நம்மளை விட்டு போயிட்டாலும் அவங்க நம்மளோட ஸ்பெண்ட் பண்ண டேஸ் நம்மளுக்கு ஒரு நல்ல மெமரிஸாக மாறும். அது மட்டும் இல்லை, அவங்களோட லவ் நம்ம கூட எப்போவுமே இருக்கும். அந்த லவ் என்றைக்குமே மறையாது. அது என்றைக்கும் நம்ம இதயத்திலே இருக்கும்.